இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எனக்கும் ராகம் மாமாக்கும் நிச்சயதார்த்தம் நடக்காதோன்னு பயமா இருக்கு. அவங்க சொல்ற மாதிரி நடந்துட்டா? நான் சொல்றத தவிர இங்க வேற எதுவுமே நடக்காது. இங்க பாரு, உனக்காக தான் உன் ஜாதகத்தையே மாத்தி எழுதி நிச்சயதார்த்தத்தை இப்ப நடத்திட்டு இருக்கேன். உன் ஜாதகத்துக்கும் ராகவ் ஜாதகத்துக்கும் ஏதாவது பொருத்தம் இருந்ததா? சரி, பொருத்தத்தை விடு. உனக்கு மூல நட்சத்திரம். மூல நட்சத்திரமா? உன் நட்சத்திரத்தை மாத்தி ஜாதகத்தை மாத்தி உன் ஜாதகத்துக்கும் ராகவ் ஜாதகத்துக்கும் ஏத்த மாதிரி பொருத்தம் எழுதி படாத பாடுபட்டு அந்த சுபத்ராவை ஏமாத்தி நான் நம்ப வச்சிருக்கேன். மொத்த குடும்பத்தையுமே நம்ப வச்சு இன்னைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல நிச்சயதார்த்தம். இங்க யாரு என்ன செஞ்சாலும் இனிமே இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியாது. என்கிட்டயே சவால் விட்டுட்டு போனால இந்த இசை, அவளால கூட எதுவும் பண்ண முடியாது. இந்த நிச்சயதார்த்தம் நடக்கும், புரியுதா? சரிங்க அத்தை. நீ எதுக்கும் வருத்தப்படாம இப்படி சிரிச்சுக்கிட்டே ராகவோட ஜோடியா நிக்கிறது மட்டும்தான் உன் வேலை. சரி, இந்த பாரு, ரொம்ப நேரம் நாம ரூம்குள்ள இருந்தா மத்தவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வரும். என்னன்னு யோசிப்பாங்க. அதுக்கு நாம இடம் கொடுக்க கூடாது. வா போலாம், வா போ. அங்காளம்மா, ஏ பானுமதி, நான் என்னமோ உன் முகத்தை பார்த்து ஜாதகத்தை மாத்தி வச்சியான்னு விளையாட்டா தான் கேட்டேன். நெசமாலுமே ஜாதகத்தை மாத்தி வச்சுதான் இந்த நிச்சயதார்த்தத்தை நடத்த பாக்குறீங்களா? ஏண்டி, மூல நட்சத்திரத்துக்காரி ஜாதகத்தை வச்சிருக்கீல? ஐயோ, அது மாப்பிள்ளையோட அம்மா அப்பா உசிருக்கே ஆபத்துல போய் முடியுமே. ஐயோ சுபத்ரா, இது நிச்சயம் இல்லடி, இது நடக்கவே கூடாது. இப்பவே உன்கிட்ட உண்மையை சொல்ல வரேன். ஐயோ, ஜாதகத்தை மாத்தி வச்சுட்டாங்க. என்ன சிந்தாமணி, என்ன தேடிட்டு இருக்க? ஏன் பதட்டமா இருக்க? என்ன மாமா? அண்ணி, நல்லா மாட்டிக்கிட்டோம். பட்டம்மா கிட்ட கவனமா இருங்க நான் சொன்னல. வாய புடுங்கி வார்த்தையை வாங்குவாங்கன்னு சொன்ன. நீங்க அவ காதல போய் எல்லா ரகசியத்தையும் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. ஏய், நீ என்ன சொல்ற? பட்டம்மாக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. புரியல சிந்தாமணி, நீ என்ன சொல்ற? பானுமதி தீப்தி ஜாதகத்தை மாத்தி போலி ஜாதகம் எழுதிதான் ராகவ் ஜாதகத்தோட பொருத்த அமைச்சிருக்கா. சுபத்ராவையும் மொத்த குடும்பத்தையும் ஏமாத்திதான் இப்ப நிச்சயம் நடத்துறான்னு என்ன கூட்டிட்டு போய் கதவை சாத்திட்டு சொல்றாங்க. நீ அவதான் என் முன்னாடியே சொன்னாளே, அப்ப சும்மா காமெடி பண்ணதா சொன்னால. ஐயோ, நான் கூட முதல்ல அதான் நினைச்சேன். ஆனா தீப்தி ரூம்ல அவ பாத்ரூம்ல இருக்கும் போது நீங்க 3 பேரும் கூடி பேசினதை கேட்டிருக்காங்க. என்ன சொல்ற? எல்லாத்தையும் கேட்டுட்டாங்க. தீப்திக்கு மூல நட்சத்திரம்ன்ற வரைக்கும் சொல்றாங்க. இன்னும் யாரு போலி ஜாதகம் எழுதுனாங்கன்னு மட்டும்தான் சொல்லல. சுபத்ரா கிட்ட உண்மை சொல்லணும்னு தேடிட்டு இருந்தா. நான் குறுக்க வந்ததால என்கிட்ட சொன்னா. சுபத்ரா அண்ணிய கூட்டிட்டு வர, நீங்க இங்கே இருங்கன்னு ரூம்ல உட்கார சொல்லிட்டு கதவை சாத்திட்டு வந்துட்டேன். போச்சு போச்சு, என் நிச்சயதார்த்தம் நிக்க போகுது. அவங்க சொன்ன மாதிரி நடக்கதான் போகுது. தீப்தி, நீ அமைதியா இரு. நான் தான் பாத்துக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். பட்டம்மா இப்ப எங்க இருக்கா? நான் பேசின ரூம்ல இருக்க சொல்லிட்டு வந்துட்டேன். சரி, வா போலாம். அண்ணி, ஆனா உங்க கிட்ட போய் என்ன பேசுறது? சுபத்ரா கிட்ட உண்மையை சொல்லணும்னு சொல்லிட்டே இருக்காங்களே. பட்டம்மா வாயெல்லாம் அடக்கவே முடியாது. நிச்சயம் வரைக்கும் சொல்ல விடாம பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். நீ வா. சுபத்ராட்ட போய் சொல்லி என்ன பண்ணலாம்னு கேட்டுக்கணும். அதானே சரி? தீப்தி ராகவ் ஜாதகம் பொருந்தி இருந்தா இந்த கல்யாணத்தை பண்ணலான்னு சுபத்ரா சொன்னதாலதான் இந்த ஜாதகம் போய் 2 குடும்பமும் சேர்றதுக்கு ஒரு தடையா இருந்துட கூடாதுன்னு நினைச்சுதான் இதெல்லாம் நான் பண்ணிட்டேன். இல்ல பானுமதி, நீ சுபத்ராட்ட உண்மையை சொல்ல போறியா இல்ல நான் சொல்லட்டுமா? ஐயோ பட்டம்மா, உன் கால்ல வேணா விழுது கெஞ்சி கேட்டுக்கிறேன். சுபத்ரா கிட்ட நீ எதையும் சொல்லிடாத. இந்த நிச்சயம் முடிஞ்ச உடனே நானே சுபத்ரா கிட்ட எல்லாத்தையும் சொல்லி மன்னிப்பு கேக்குறேன். அது வரைக்கும் தயவு செஞ்சு நீ இத பத்தி யாருக்கிட்டயும் சொல்லிடாத பட்டம்மா. இந்த பார் பானுமதி, உன் திருட்டுத்தனத்துக்கு என்ன பலியாக்காத. எதை மறைக்கணுமோ அதை தான் மறைக்கணும். எதை சொல்லணுமோ அதை கண்டிப்பா சொல்லிடணும். இது மறைக்கக்கூடிய விஷயம் இல்ல.
ஐயோ பட்டமா 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 நான் சொல்றது கொஞ்சம் கேளு ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. தீப்தி ராகு நிச்சயதார்த்தம் மட்டும் நடக்கட்டும். ரெண்டு குடும்பமும் ஒன்னா சேர இதை விட்டா எனக்கு வேற வழி தெரியல. என்னடி பேசிக்கிட்டு இருக்க? இந்த நிச்சயதார்த்தம் நடந்தா சுபத்ரா உசுருக்கும் பாஸ்கர் உசுருக்கும் ஆபத்துன்னு சொல்லிட்டு இருக்க. மறுபடி நீ சொன்னா என்ன அர்த்தம்? நீ நிச்சயதார்த்தத்தை நிறுத்த மாட்டேன், நான் நிறுத்துறேன். ஐயோ பட்டமா நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேளு. இதை விட்டா வேற வாய்ப்பு இல்ல சேர்க்கறதுக்கு. இந்த நிச்சயம் மட்டும் சேர்க்கணும்னா நடக்கட்டும். எப்படி வேணாலும் சேர்க்கலாம். அதுக்குன்னு உயிருக்கு ஆபத்துன்னு தெரிஞ்சு செய்தியா? அதெல்லாம் ஐயோ நடக்காது. பட்டமா சொல்றது கேளு. சும்மா நல்லவ மாதிரிலாம் நடிக்காத. இந்த நிச்சயதார்த்தம் நடக்க கூடாது. நான் சுபத்ராட்ட சொல்லதான் போறேன். பட்டமா இவ்வளவு மோசமானவளா? உன் மேல அந்த குடும்பத்துல எவ்வளவு பாசம் வச்சிருக்காங்க. என்னை இந்த பாடுபடுத்துறியே, இந்த குடும்பத்தை என்ன பாடுபடுத்த போறியா? ஷாலனா, இசையணி வந்துட்டாங்க. அம்மா ஆரத்தி தட்டை எடுத்துட்டு வர சொன்னாங்க. நான் போய் எடுத்துட்டு வரேன். எதுக்கு நம்ம வரக்கூடாதுன்னு சொல்லியும் இவ வந்திருக்கா? இவளா என்னடா மச்சான், அந்த பொண்ணு வரமாட்டான்னு சொன்ன, பட்டு புடவைய கட்டிக்கிட்டு கல்யாண பொண்ணா ஜம்முன்னு ரெடி ஆகி வந்திருக்கா. இவளா முடிஞ்சு போச்சு. இந்த ஜென்மத்துல இவதான் மச்சாவும் பொண்டாட்டி. அத மாத்தவே முடியாது. டேய் எப்படிடா? நான் அவ்வளவு சொல்லியும் லெட்டர்ல எழுதி இருக்கிறத படிச்சுட்டும் எப்படி இவளால வர முடியுது? ஆ? இதுக்கு மேல ஒரு மனுஷன் அவளை பிடிக்கலன்னு எப்படிடா சொல்றது? ரொம்ப சிம்பிள் லாஜிக் மச்சான். அவளோட குடும்பத்தையும் பாரு, உன்னோட குடும்பத்தையும் பாரு. உன்ன மாதிரி வசதியான குடும்பத்துக்கு அவ மருமகளா வந்தா அவளும் அவ குடும்பமும் லைஃப் டைம் பக்காவா செட்டில் ஆயிடுவாங்க. அந்த சான்ஸை விட்டுற கூடாதுன்னு தான் அவ நினைக்கிறா. ஆமா மச்சான், நீ இவ்வளவு தூரம் சொல்லியும் ஸ்ட்ராங்கா நீ எழுதி வச்ச லெட்டரை படிச்ச பிறகும் எதையும் சட்டை பண்ணாம பணத்த ஆசையில இப்ப உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு வந்து நிக்கிறா. எவ்வளவு கேவலமான புத்தி! இப்படியும் மனுஷங்க இருப்பாங்களா? பணம் மேன், பணம். அதுக்காக அவங்க என்ன வேணாலும் செய்வாங்க. கல்யாணம் செஞ்சுக்க மாட்டாங்களா என்ன? என் தங்கச்சி வர்ஷினிக்கும் சேர்த்து ஆரத்தி எடுக்கிறீங்களா? இல்லக்கா, உனக்கு மட்டும்தான் ஆர்த்தி எடுக்கணும். எனக்கு வேண்டாம் அத்தை. ஏய், நீ சும்மா இரு. அத்தை, எங்க ரெண்டு பேருக்கும் சேர்த்தே ஆரத்தி எடுங்க. ம்? இவளுக்கு நிறைய கண்திருஷ்டி. ப்ளீஸ் அத்தை. சரிம்மா, ரெண்டு பேருக்கும் சேர்த்து எடுக்கிறேன். ம்.